Hello friends, welcome to my YouTube channel. So போன 500 subscriber வீடியோவில் நான் உங்ககிட்ட ஃபாஸ்ட்ராக் போஸ்ட் வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போனதுனால அது என்னால் காமிக்க முடியல அந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஸோ இப்போ என்கிட்ட இந்த பேக்கேஜ் இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குன்றத. அப்படி என்ன புடலங்கா இதில் இருக்க போகுதுன்னு நீங்கள் என்னை கேட்கலாம். என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாஸ்டேகோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் போட்ட ஃபாஸ்டேக் டீட்டெயில்ஸ் போட்ட நீங்கள் எந்த பேங்க்கில் வாங்குனீங்களோ அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு பிரிண்டட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் உங்கள் வெஹிக்கிள் நம்பர், உங்கள் ஃபாஸ்டேக் அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி, உங்களோட பேலன்ஸ், அதாவது உங்களோட ஃபாஸ்டேக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் இதில் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு போட்டோம், 450க்கு நம்ம வந்து வாங்கினோம். ஸோ அதில் வந்து 200 ருபீஸ் நம்மளுக்கு இந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 200 வரைக்கும் நம்ம வந்து இப்போ இந்த டேக்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேக் எங்கே காணும், ஐயோ டேக் எங்கேன்னு தெரியலையே. நிறைய பேப்பராக இருக்குது, பட் டேக் எங்கேன்னே தெரியலையே. டேக் கொடுத்தானுங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் டேக். ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது, இல்லை ஒன்றும். ஓகே, இந்த ஸ்டிக்கர் நம்ம பார்த்தோன்னா இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு காப்பர் ஒயரிங் மாதிரி ஒன்று போகுது. ஸோ அதுதான் வந்து இதோட ரிசீவர்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம காரோட ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டில் ஒட்டணும். ஸோ இது பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். இல்லை அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் அவ்வளோ ஒன்றும் தெரியாது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டிக்கரை நம்ம காரில் ஒட்ட போகிறோம். அது இல்லாமல் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க, கீப் த டேக் இன் கூல் அண்ட் ட்ரை பிளேஸ், என்ஷூர் யுவர் வெஹிக்கிள் இன் விண்ட்ஸ்க்ரீன் இஸ் க்ளீன்ட் அண்ட் ப்ராப்பர்லி பிஃபோர் ஸ்டிக்கிங் த டேக். நல்லா விண்ட்ஷீல்டை க்ளீன் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை வந்து ஃபோல்ட் பண்ணாதீங்க. ரிமூவ் த டேக் ஒன்ஸ் அண்ட் இட் இஸ் பிளேஸ்ட் இன் த விண்ட்ஷீல்ட். ரிமூவ் த அடிசிவ் டேப், அதெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க அப்படின்றது தான் கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். டூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, விண்ட்ஷீல்டை க்ளீன் பண்ணிவிட்டு போட வேண்டியது தான். ஸோ அக்கௌண்ட் நம்பர் ரெடி, ஃபாஸ்டேக் ரெடி. நம்ம அடுத்தது போய் ஒட்ட வேண்டியது தான். ஓகே, நம்ம ஒட்டுற வீடியோவை பார்ப்போம். மழை பெஞ்சதா ஒரே தண்ணியாக இருக்குது, இதெல்லாம் தொடச்சிட்டு தான் ஒட்ட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் யுவர் கார், தென் பேஸ்ட் யுவர் ஸ்டிக்கர். இதை வேறு மடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் எங்கே வைக்கிறது.
ஸோ இந்த ஃபாஸ்டேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வாங்கிட்டீங்களா? வாங்குறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து இன்னும் முழுமையாக நம்மளோட டோலில் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சில ஏரியாவில் வந்து அந்த இதுக்கான ரீடருக்கு சில ஏரியாவில் இல்லை. அதனால தான் வந்து டேட் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து கால அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எனிவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் ஃப்யூச்சர் டேஸில் இதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வாங்கி இப்போயே வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். பட் இப்போ யூஸ் ஆகுமா அப்படின்னா இது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இதுக்கான ரீடர் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அது வந்து அவங்களோட பிரச்சனை. நம்ம வந்து இப்போதைக்கு வாங்கி வச்சுக்கலாம். எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபாஸ்டேக் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் சொல்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே இன்னும் முழுசாக இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க இது எப்படி செயல்படுதுன்னு. ஸோ இது ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடின்றாங்க. ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடி மூலயமா இது வந்து ஸ்கேன் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ மேற்கொண்டு இது பெருசாக நம்ம டெக்னிக்கலாக நம்ம போவேன்னா இது வந்து ஒரு ஸ்கேனர் அண்ட் ரிசீவர் மாதிரி. அங்கே ஒரு ஸ்கேனர் வச்சுருப்பாங்க, நம்மக்கிட்ட இந்த ரிசீவர் ரெண்டு இருக்கும். ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா நம்மளோட கார் டீட்டெயில் கொண்டு நம்ம என்ன மாதிரி வாங்கணுன்றதை அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாஸ்டேக்கில் இருக்கிற வேலெட்லேருந்து நம்மளுக்கான பணத்தை அவங்க வந்து டெபிட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒயர்லெஸ் அண்ட் கேஷ்லெஸ் வே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஃபாஸ்டேக். ஓகே, ஸோ இதை பற்றின ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாச்சும் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எவ்ரி ஒன் வில் பி யூஸ்ஃபுல் ஆஃப்டர் சீயிங் திஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பை.